வணக்கம் நேர்களே, லிட்டில் சிங்கல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சித்திரை திருநாளுங்க. இன்று அனைவருக்குமே சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். சித்திரை திருநாளன்று கனி பார்த்தல் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சு காணப்படுங்க. கனி பார்த்தல் அதில் என்னென்ன பழங்கள் என்னென்னலாம் வைக்கலாம் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. வாங்க பார்க்கலாம். இதுதாங்க மா, பலா, வாழை, அப்புறம் வெற்றிலை பாக்கு, ஒரு அகல் விளக்கில் சில்லறை நாணயங்கள் நான் போட்டிருக்கேங்க. இது வறுமை வராது என்பதற்காக. அப்புறம் ரூபா நோட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுக்கு கண்ணாடிங்க. இதை கண்ணாடியில் தாங்க பார்க்கணும். நீங்கள் இதை எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா, நம்ம சித்திரை திருநாள் அன்று முதல் நாள் நைட்டே நம்ம படுக்கை அறையில் மேலே தலைமாட்டுக்கு மேலே நீங்கள் முழிக்கும்போது எந்த திசையில் முழிப்பீங்க அப்படின்ற பக்கம் நோக்கி இந்த கனிகளை ஃபுல்லாக வைக்கணுங்க. வச்சு தன்னோட கணவரை இதில் முழிச்சாங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யமும் நிறைஞ்சிருக்குங்க. தொழிலில், வியாபாரத்தில், கல்வியில், செல்வத்தில் எல்லாமே நிறைஞ்சு வருங்க. இந்த தாம்பூலத்தட்டை நம்ம படுக்கை அறையில் கண்டிப்பான முறையில் வச்சு நம்ம முழிச்சோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதை எல்லாருமே செஞ்சு பாருங்கள். நானும் செஞ்சு பார்த்தேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேட்டில் நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, உப்பு, மஞ்சள், குங்குமம், வெல்லம், அரிசி, பச்சரிசி, சுண்டல் இது வச்சுக்கிட்டேங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமான பொருள் என்ன வாங்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, உப்பு, மஞ்சள் கண்டிப்பான முறையில் வாங்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் வாங்கியிருக்கேன். அது கல் உப்பு வாங்கணும். வாங்கி நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லதாகவே அமையுங்க. பாருங்க, இனிப்புக்காக வெல்லம் வச்சுருக்கேன், அரிசி, பச்சரிசி, வாழ்க்கையில் நோய் நொடியின்றி ஆயுள் பலத்தோடு சீரும் சிறப்புமா சிறப்பாக வாழ்கிறதுக்கு நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குங்க. அடுத்த வருஷம் சித்திரை திருநாளுக்குள்ள நல்ல விஷயங்கள் அதிகமாகவே நடக்கும். இதை நான் உணர்ந்தேன், நீங்களும் உணர்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தண்ணிங்க. ஒரு கலசத்தில் ஒரு செம்பில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டு நம்ம வச்சிடணுங்க. அதுக்கப்புறமா இந்த இது சிறப்பாக அமையறதுக்காக நான் விளக்கு வச்சு அதில் விளக்கேற்றி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சகல ஐஸ்வர்யமும் கண்டிப்பான முறையில் நிறைஞ்சு இருக்கும். நான் பாருங்க, இந்த வருடம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மா, பலா, வாழை, ஆப்பிளோ ஆரஞ்சோ உங்களோட தேவைங்க, உங்களோட இஷ்டம். ஆனால் ரொம்ப முக்கியமானது மா, பலா, வாழை தாங்க. அதுக்கப்புறம் தான் ஆப்பிள், ஆரஞ்சு, என்ன பழங்கள் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மா, பலா, வாழை தான் நான் வச்சுருக்கேன். இன்னொரு பிளேட்டில் சுண்டல், பச்சரிசி, வெல்லம். இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சாம்பார் சாப்பாடு, எல்லா காய்கறிகளும் போட்ட சாம்பார் சாப்பாடு வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாங்காய் பச்சடி வைக்கணுங்க. இதில் துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு எல்லாமே அடங்கியிருக்கிறதுனால இந்த மாங்காய் பச்சடியை சாப்பிட்றது ரொம்ப விசேஷம்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அதனால்
மாங்காய் பச்சடி வைக்கலாம், பாயாசம் செய்யலாம். என்னோடய பூஜை அறையில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றி இந்த வருடம் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக நான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சு வச்சுருக்கேங்க. இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா, ஒரு சிலர் குடும்பத்தில் பயங்கர பிரச்சனைகள்லாம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குடும்ப வறுமை, தொழில் வளர்ச்சி முடக்கம், கல்வி வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இதுக்கு எல்லாமே நல்ல தீர்வு கொடுக்குங்க. நான் வருஷம் கனி பார்ப்பீங்க. எனக்கு மிகவும் சிறப்பாக எல்லா விஷயமும் நன்மையில் தாங்க முடிஞ்சிருக்கு. அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயம் நன்மையில் தாங்க நல்லதே நடக்கும். நீங்களே கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க, நானும் கனி பார்த்தேன், என் வாழ்க்கையிலையும் ரொம்ப அழகாக அற்புதமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்ட்டு நீங்களும் சொல்லுவீங்க. இந்த முறை நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி.